நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே கர்த்தரை வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். எல்லாரும் கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உமக்கு மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தோத்திரம், 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 தோத்திரம். நல்ல விடுதலையோடு வாய்களை திறந்து கர்த்தர் நம்மை ஒருமுகப்படுத்துவாராக, நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. அவருக்கு உகந்த பாத்திரமாய் தேவன் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே. எல்லாரும் அப்படி கர்த்தரை உயர்த்துங்க, தேவனை உயர்த்துங்க, ராஜாதி ராஜாவை உயர்த்துங்க, அற்புதமான தேவனை உயர்த்துங்க. ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவன், ஒருவராய் அதிசயமான கிரிகள், ஆச்சரியமான கிரிகள் நடப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஜெயமாய் நடத்தினவர். ஆமே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்மை மறவாதபடி, ஆமே, நம்மை திக்கற்றலாய் விடாதபடி நம்மை நடத்தி வந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரகரபா ஷபரகதனரதரபா உரபலரபலகதனரபா சந்தரரதரபலகதனரபா. உங்களுடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், உங்கள் தயவுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், உங்கள் அன்புக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், உங்கள் நேசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய தயவுள்ள கரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே மூடுவதாக. ஆண்டவரே, தேவ சபையில தேவன் எழுந்தருளுவா. துதி மத்தியிலே வாசம் பண்ணுகிற தூயாதி தூயவர், ஆண்ட ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. வல்லமை நிறைந்த ஆண்டவர், எங்க கூட இருக்கிறவர். நாங்கள் துதிக்கும் பொழுதுல எங்களுக்கு சமயமாய் இருக்கிறவர், தொழுது கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பந்தராயிருக்கிறவர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய குமாரனும் இரட்சகருமா இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உங்கள் சமூகத்தில் உம்மை ஆராதிப்பதற்காய், உம்மை துதிப்பதற்காய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் இந்த காலையில் அங்கே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. உங்கள் நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உங்கள் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உங்கள் இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களோடு கூட இடைபடுங்க ஆண்டவரே. பாடி உம்மை ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல முழுவதும் உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நடத்துகிற பிள்ளைகள், ஆண்டவரே இசை வாசிக்கிற நம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எல்லா பிஏ சிஸ்டம், ஆண்டவரே தோத்திரம், எல்லா மீடியாவில் இருக்கிற ஆண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய இரக்கத்துக்கும் தயவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்க, ஒன்று சேர்ந்து உம்மை நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாங்கப்பா. ஆராத நேரத்தில் விடுதலை, ஆராத நேரத்தில் அற்புதம், ஆராத நேரத்தில் சுகம், ஆராத நேரத்தில் அற்புதமான கட்டுகள் உடைக்கப்பட்டு விடுவிக்கப்பட, நன்மைகளை அனுபவிக்க உதவி செய்யும். உம்முடைய இரக்கம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திர. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். சேனை அதிபர் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பு நமக்கு, அதை அறிந்தே மகிழ்வோம் என்கிற ஒரு பழைய பாடல்
எல்லாரும் சேர்ந்து பாடி நல்ல கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. எனவே எல்லாரும் சேர்ந்து பாடணும். தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் மங்கனுக்கே அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கச்சோராய் விட்டுவிட என்றுரைத்து நம்மை தேற்றுகிறார் என்று வாக்கு மாறிடாது. நல்லா கைதட்டி பாடுவேன். பைபிள்ல சைட்ல வச்சிருங்க, பேக்கெல்லாம் சைட்ல வச்சு நல்லா கைதட்டி. தாய் மறந்தாலும் நான் மறவே, ஏக்கச்சோராய் விட்டுவிடே. தாய் மறந்தாலும் நான் மறவே, ஏக்கச்சோராய் விட்டுவிடே. என்றுரைத்த உம்மை தேற்றுகிறார் என்று வாக்கு மாறிடாரே, என்று வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை அவர் காட்டிடுவார். மேய்ப்பனில்லாத ஆடுகளுக்கு நானே நல்ல மேய்ப்பன் என்றார். மேய்ப்பனில்லாத ஆடுகளுக்கு நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்துருவின் கோட்டை தகத்தொழிய சத்திய நித்தியம் நிலைத்தோங்க, சாத்தானி சேனை நடுங்கிடவே துதி சாட்சி ஆர்ப்பரிப்போம். சத்துரு
சத்ருவின் கோட்டை தாகத்தோழிய சத்திய நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டையில் தாகத்தோழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சி ஆர்ப்பரிப்போ, துதி சாட்சி ஆர்ப்பரிப்போ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரைதிரை மொத்தம் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் நம்மை சேர்க்க வரை வலுவாமல் காத்துக் கொள்ளுகிற தேவன். கரைதிரை மொத்தம் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரைதிரை மொத்தம் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் நம்மை சேர்க்கும் வரை வலுவாமல் காத்துக் கொள்வார், வலுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் மறுபடியும் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சொல்லுவா ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நீங்க மட்டும் பாட போறீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். மியூசிக் இல்லாம நீங்களும் நல்லா கைத்தட்டி பாடுங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். நல்ல கைத்தட்டு. இன்னும் சத்தமா சத்ருவின் கோட்டை தாகத்தோழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தாகத்தோழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சி ஆர்ப்பரிப்போ, துதி சாட்சி ஆர்ப்பரிப்போ. ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நல்ல சத்தமா ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. இன்னும் சத்தமா ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. எல்லா இடத்திலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு தெரிந்த பாடலை நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ப பண்ணின வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்ற வல்லவர். அவரை நம்ம எவ்வளவு ஆண்டவருக்குள்ளாக என்ன ஸ்தோத்திரம் நம்புகிறோமோ
அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற தேவன் வல்லவர். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தா? கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்னது, யாருக்கு என்ன நன்மையை தருவேன் இருக்கிறாரு? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நன்மை நிச்சயம் தருவார். அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க எல்லாரும். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசக்காதவர், அவர் உண்மை எப்பவும் அவர் சூழ்ந்திருக்கிறது. தாவீதுக்கு நான் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னவர், அவர் சொன்னதை செய்து நிறைவேற்ற வல்லவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொல்லுங்க இயேசுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிப்பேன். நீ முடித்து தீர்க்க மாட்டேன், என்னை கைவிட மாட்டீங்கப்பா. என் கையை பிடித்து கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றமால முடியும் ஆண்டவரே. ஆமென். செருபாவில் கையினால் போடப்பட்ட அஸ்திவாரம் செருபாவில் கையினாலே கட்டி முடிக்கப்பட்டது. நம்ம கையினாலே கர்த்தர் காரியத்தை செய்து முடிக்க, நம் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள ஆண்டவர். சொன்னதை செய்து முடிப்பீர்,
அவர் கொடுத்த திட்டங்கள், அவர் கொடுத்த ஸ்தோத்திர வாக்குகள் நம்மை கொண்டே அதை நிறைவேற்ற வல்லவர். இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே. எல்லாம் சேர்ந்து இயேசையா தங்கச்சி சகோதர சகோதரிகள் மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சத்தமா மறவாமல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. குடும்பத்துக்கு நீங்க சொன்னது ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்து நீங்க சொன்னது ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்து நீ சொன்னதப்பா. நான் சோர்ந்து போய் நிற்கும் பொழுதெல்லாம், நான் விடாய்த்து போய் நிற்கும் பொழுதெல்லாம், தேவையோடு கலங்கி நிற்கும் பொழுதெல்லாம், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். நீ மறக்கவில்லை ஆண்டவரே, அது நிறைவேற்ற வல்லமையுள்ளவர், அது நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். என்னால் மறக்கப்படுவதில்லை, உன்னை உள்ளம் கையில வரைந்து வைத்திருக்கிறேன் சொன்னவர். கர்த்தர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார், அதை நிறைவேற்றி முடிப்பார். அவர் உயர்த்துவேன் என்று சொன்னவர் உயர்த்துவார், அவர் உன்னை கனம் பண்ணுவேன் என்று சொன்னவர் கனம் பண்ணுவார், அவர் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர் விடுவிப்பார், அவர் உனக்கு தருவேன் என்று சொன்னதை தருவார். உன்னை எல்லா ஜாதிகள் ஜனங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று சொன்னவர், அது அப்படி செய்வதற்கு அவர் போதுமானவர். நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நல்ல கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துங்க. நல்ல விடுதலையோடு அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்க, சுதந்தரித்துக் கொள்ளுங்க. அவன் ரிசீவ் பண்ணுங்க. அதை ஆண்டவர் அதை நிச்சயமா நிறைவேற்ற போகிறார். அது இந்த நாளில் கர்த்தர் அதை செய்ய போகிறார். இயேசுவை நாமத்தில் இது நடக்க போகிறபடியா, அந்த திட்டங்களை நிறைவேற்றுகிறபடியா, அந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற போகிறபடியா, கர்த்தர் அப்படி செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறபடியா. நன்றி 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 நன்றி. உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உங்க நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. நம்ம தோத்துறோம். அப்படி அங்கே ஒரு சேர்ஸ் கூட காலி பண்ணி அப்படி கொடுங்க லேடிஸ். இல்லை கிதியோன்னு கூட அப்படி 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 வந்துருங்க ஒரு சேர். கிதியோன்னு லைனில் இருக்கிறவங்க கூட. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில் என் உள்ளமெல்லாம் என்ன செய்தான்? அப்படி எத்தனை பேருக்கு பொங்குது, துள்ளுது? ஆமாம். இல்லை சோர்ந்து போயிருந்தா? ஆமாம். அப்பாவை நல்லா துதிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த எண்ணத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமாம். ஸ்தோத்திரம். முன்னால் வாங்க, முன்னால் சேர்ஸ் இருக்கு.
உன் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறேன், தகப்பன் போல சுமக்கின்றேன். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர், தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடுகா கை கொஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றேன். கூப்பிடுகா கை கொஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றேன். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. மறுபடியும் அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன். இங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவிலை மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவிலை மறைக்கின்றீர், கூடார மறைவிலை மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அவன் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறேன், தகப்பன் போல சுமக்கின்றேன். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர், தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில்
எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. நல்ல கைகளை தட்டி தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துங்க. நல்ல விடுதலையோடு 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 தேவனை துதிக்கிற நேரத்தில் உள்ளமெல்லாம் பொங்கும். அவரை உயர்த்துவோம். நம்ம சத்தத்தை உயர்த்து, சத்தத்தை உயர்த்து, சத்தத்தை உயர்த்து. அமை தோத்திர அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் ஆவிகளை நிறைந்து அமை சொந்த அமை பாசைகளை கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் உயர்த்தத்தக்க நல்லா ஆராதிக்கிற நேரத்தில், துதிக்கிற நேரத்தில், தேவனை மகிமைப்படுத்துகிற நேரத்தில் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள வெளிப்படும். நீங்கள் ஆராதிக்கும் பொழுது கட்டுகள் உடையும். நீங்கள் ஆராதிக்கும் பொழுது சுகம் உண்டாகும். நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். நீங்கள் ஆராதிக்கும் பொழுது சிந்தைகள் மாற்றம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக இதற்கு எரிக வைப்பார் இருக்கிற கோட்டைகள் தகர்க்கப்படும். நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது உங்கள் சரீரத்திற்குள்ள இருக்கிற எல்லா நுகத்தையும் கர்த்தர் உடைத்து போடுவார், உடைத்து போடுவார். உங்களுக்கு அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேடிக்கை பார்க்கிற இடம் அல்ல, தேவனை உயர்த்துகிற இடம். ஒரு பயபக்தியோடு நடுக்கத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் செய்த உபகாரங்களை எண்ணினவர்களா ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோ. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. எல்லாம் உயர்த்தி 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 இயேசுவை உயர்த்துவோம். ராஜாதி ராஜாவை உயர்த்துவோம். பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நம்ம உயர்த்துவோம். வல்லமை நிறைந்த இயேசு உயர்த்தப்படுவாராக. அவரை உயர்த்த பொழுது அவரை நோக்கி பார்க்கிற நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும். அவர் உயர்த்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும், நம்முடைய குடும்பங்கள் உயர்த்தப்படும், நம்முடைய சூழ்நிலைகள் கசந்த மாற மதுரமாக மாறும். அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நம்ம எல்லாரும் எழுமி நின்று ஹல்லேலூயா உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமே, பரவசமே ஆண்டவரே, நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, பள்ளத்தாக்கில் நீலி நீரே, இம்மானுவேல நீரே, ஆண்டவரே கவர்ந்தவர் நீரே, சிறந்தவர் நீரே, உள்ளத்தை வென்றவர் நீரே, அழைத்தவர் நீரே, தெரிந்தவர் நீரே, என்றென்றைக்கும் எங்களை நடத்துகிறவர் நீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமே, பரவசமே, சாரோனின் ரோஜா நீரே. சத்தமா பரிசுத்தமே, பரவசமே, சாரோனின் ரோஜா நீரே. பள்ளத்தாக்கில் லீலி நீரே, இம்மானுவேல நீரே, இம்மானுவேல நீரே. கை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே.
சொல்லுங்க எல்லாரும் சந்தோஷமா. ஆராதனை 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 உமக்கே. பரிசுத்தமே பரவசமே சாரோனின் ரோஜானிரே. பரிசுத்தமே பரவசமே சாரோனின் ரோஜானிரே. கவர்ந்தவனீரே சிறந்தவனீரே உள்ளத்தை வென்றீரே. கவர்ந்தவனீரே சிறந்தவனீரே உள்ளத்தை வென்றீரே. என் உள்ளத்தை வென்றீரே. ஆராதனை 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 உமக்கே. இயேசுராஜா ஆராதனை 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 உமக்கே. அழைத்தவனீரே தெரிந்தவனீரே என்றென்று நடத்துவே. அழைத்தவர் நீரே நடத்துவார். தெரிந்தவர் நீரே என்றென்று நடத்துவே. என்னை என்றென்று நடத்துவே. ஆராதனை சபையெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை முழு ஆத்மாவோடு முழு சரீரத்தோடு. ஆதியோ நீரே அந்தமோ நீரே ஜோதியோ நீரல்லவோ. ஆதியோ நீரே அந்தமோ நீரே ஜோதியோ நீரல்லவோ. என் ஜோதியோ நீரல்லுமக்கே. துருகமோ நீரே கேடகோ நீரே அடைக்கல நீரல்லவோ. துருகமோ நீரே கேடகோ நீரே அடைக்கலம் நீரல்லவோ. என் அடைக்கலம் நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அற்புத நீரே அதிசயம் நீரே ஆலோசனை கர்த்தரே. அற்புதர் நீரே அதிசயம் நீரே ஆலோசனை கர்த்தரே. எங்கள் ஆலோசனை கர்த்தரே. ஆராதனை 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 உமக்கே. உங்க பிள்ளைகள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறார்கள். உங்க பிரசன்னம் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா 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 உமக்கே. அல்லேலூயா 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 உமக்கே. அல்லேலூயா
அப்படி நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை. அவர் ஒருவரே. என்னை கவர்ந்தவர் நீங்க தான்ப்பா, என்னை தெரிந்தவங்க நீங்க தான்ப்பா, என்னை நடத்துவர் நீங்க தான்ப்பா, என்னை தேவைகளை சந்திக்கிறவன் நீங்க தான்ப்பா, எங்களை அற்புதமாய் காத்துக்கொள்ளுக நீங்க தான்ப்பா, எங்களை ஒரு நாளும் மறக்காத தேவன் ஆண்டவரே, மறவாமல் எங்களை காத்துக்கொண்டவர் நீதானே. நல்ல விடுதலையோடு நம்ம யாரு மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதே இல்லை. யார் நம்மை விட்டு விலகினாலும் தேவன் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. யார் நம்மை விட்டு தூரம் போனாலும், யார் நம்மை தள்ளினாலும், யார் நம்மை வெறுத்தாலும், இயேசு நம்மை வெறுக்காதவர், இயேசு நம்மை வெறுக்காதவர். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. சொல்லுங்க எல்லாரப்பா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரையா. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை அதிசயமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார், நீதியின் பாதையில் நடத்தினார். நன்றி நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. வனாந்தரத்தின் பாதையில் நடத்தின தேவனுக்கு நன்றி. கொஞ்சமில்லாமல் இருந்த சூழ்நிலை நடத்தின தேவனுக்கு நன்றி நன்றி. எல்லாம் நல்ல சத்தத்தை உயர்த்தி கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. அனுபவிச்சு எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். ரெண்டு கையை உயர்த்தி ஏசப்பா நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவேன நேரங்களில் பலன் தந்தேரையா. பலவேன நேரங்களில் தம்பி தங்கச்சிமாரெல்லாம் சின்ன பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. நீ கர்த்தரை துதிச்சு பாரு, உன் வாழ்க்கை எவ்வளவு மாற்றவாறு. சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாடவே
தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா. இந்த கால நேரத்தில் நீங்க ஆராதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமா இருக்கிற தடை உடையும், பிரச்சனைகள் மாறும். எரிகம் போல இருக்கிறவைகள் உங்க கண்களுக்கு முன்பாக மறைந்து போகும். பனி போல இருப்பது ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ள தெய்வம். தடைகளை உடைத்தேரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரோ. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை செய்வேன் சோர்ந்து போகிற நேரமெல்லாம் தந்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நீ எனக்கு அற்புதம் செஞ்சிட்டீங்க, எனக்கு சுகம் தந்துட்டீங்க, என் தடையை மாற்றிட்டீங்க, ஆண்டவரே வாழ்க்கையில அற்புதம் செஞ்சிட்டீங்க, ஆண்டவரே என் தேவையை சந்திச்சிட்டீங்கப்பா. நாங்க உங்க பிள்ளை, உங்க இடத்திற்கு வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நான் வெட்கப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, நான் தள்ளப்படுவதில்லை. கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். அவருக்கு நன்றி. நம்மை மறவாத தெய்வம், நம்மை மறவாத தெய்வம். தகப்பன் நம்மை மறக்கலாம், தாய் நம்மை மறக்கலாம், கணவன் நம்மை மறக்கலாம், மனைவி நம்மை மறக்கலாம், நேசிப்பவர்கள் மறக்கலாம், குடும்பம் நம்மை மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், நண்பர்கள் மறக்கலாம். இயேசு மறவாதவர், இயேசு மறவாதவர். அவர் இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவர். குறைகள் அனைத்தையும் மகிமையில நிறைவாக்குகிற தேவன். அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி நம்மை மறவாத தெய்வத்திற்கு, மறவாத தெய்வத்திற்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, என்னை மறக்கலப்பா, நீர் எனக்கு செய்த நன்மை எவ்வளவு ஆண்டவரே. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டேன், எல்லாராலும் தள்ளப்பட்ட ஆண்டவரே, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஆண்டவரே, தூக்கி எறியப்பட்ட ஆண்டவரே, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாய் கடந்த ஆண்டவரே, எங்களை கைவிடலப்பா, எங்களை கைவிடலப்பா, எங்களை கைவிடலப்பா, எங்களை கைவிடலப்பா. சொல்லுங்க, எங்களை கைவிடவே இல்லை. நான் இன்னும் அடிந்து போகலப்பா, இன்னும் அடிந்து போக என்ன விடலாண்டவரே. இதுவரை என்னை நடத்தினவர் இன்னும் என்னை நடத்துவார். இதுவரை நம்மை பாதுகாத்தவர் இன்னும் பாதுகாப்பார். இதுவரையும் தேவையை சந்தித்தவர் இன்னும் தேவையை சந்திப்பார். இதுவரை சுகத்தோடு நடத்தினவர் இன்னும் சுகம் தருவார், இன்னும் நம்மை நன்மை செய்வார். அந்த ஆண்டவருக்கு நல்ல கைகளை தட்டி ஒரு நிமிஷம் நல்ல ஆவியில் நிறைந்து, நல்ல ஆவியில் நிறைந்து அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் நல்ல ஒருமனப்பட்டவர்களா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இந்த ஆராத நேரத்திலேயே இப்பமே 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 உங்க பலவீனத்தை மாறுவதை நீங்க பார்ப்பீர்கள். உங்க காரியம் வாய்க்கப்படுவதை பார்ப்பீர்கள். உங்கள் தடைகள் அகன்று போவதை பார்ப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா நெருக்கங்கள் மாறுவதை பார்ப்பீர்கள். உங்களுக்குள்ளாய் இருக்கிற சஞ்சலம் கடந்து போவதை பார்ப்பீர்கள். உங்களை அழித்துக் கொண்டிருக்கிற நுகம் உடைவதை பார்ப்பீர்கள். பயத்தின் ஆவி அப்புறப்படுத்தப்படுவதை பார்ப்பீர்கள். எல்லா வாயை திறந்து, வாயை திறந்து அபிஷேகத்தில் நிறைந்து, அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய வாசைகளை பேசி எல்லாரும் ஒரு புது பலத்தினால, புது வல்லமையினால
புது அபிஷேகத்தினால நிரப்பப்படத்தக்கதா. ஆவியானுடைய வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, பலவீனத்தை மாற்றுகிற வல்லமை, பூரணப்படுத்துகிற வல்லமை, உச்சம் தலைந்து உள்ளா கால் வரையும் கர்த்தருடைய மகிமை, மகிமை. சத்துருவுக்கு இடம் இல்லை, எல்லா சூனியத்திற்கு இடம் இல்லை, எல்லா போராட்டத்திற்கு இடம் இல்லை. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இருக்கிறது, அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. சாத்தான் தொட முடியாது, பிசாசு தொட முடியாது. யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதில்லை. எல்லாவற்றையும் அதம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நல்ல கைகளை தட்டி நல்ல விடுதலையோடு இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. எல்லா போராட்டத்தின் ஆவிகள், எல்லா பயத்தின் ஆவிகள், எல்லா குழப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஜனத்தை விட்டு வெளியே போய் என்று கட்டளையிடுகிறேன். என் ஜனத்தை தொடவனுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆண்டவரே, துக்கம் சந்தோஷமாய் மாற்றும், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணும். உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தப்பா. தேவ இறக்க வெளிப்படட்டப்பா, தேவ இறக்க வெளிப்படட்டப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ரெண்டு கைய உயர்த்தி நன்றி நன்றி சொல்ல போகிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இன்னும் சத்தமா எல்லாரும் நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. உடைய ஜனத்தின் மேல் உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். அப்படியே கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி நம்முடைய தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு பல விதத்தில் சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிப்பெல்லாம் மாறும்படியா எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பீராக. சிறு பிள்ளைகளை வஞ்சிக்க நினைக்கிற பிசாசனுடைய கிரியெல்லாம் மாறுவதாக. ஆண்டவரே, எங்கள் சிறு பிள்ளைகள், எங்கள் தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் பல விதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நெருக்கப்படுகிறார்கள். எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பீராகப்பா, எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பீராகப்பா, எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பீராகப்பா. அப்படி வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். வாலிபர்கள் தடுமாறி போகிற சூழ்நிலைகள், வாலிபர்கள் வஞ்சிக்கப்படுகிற சூழ்நிலைகள், வாலிபர்கள் பாவத்தில் விழுந்து போகிற சூழ்நிலைகள், பாவத்தை தண்ணீரை போல பருகுகிற சூழ்நிலைகள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாத வாலிபர்கள், இந்த நிலைமையெல்லாம் மாறி ஹல்லேலூயா வாலிபர்கள் ஒரு தரிசனம் உள்ளவர்களாய் மாற, வாலிபர்கள் தரிசனம் உள்ளவர்களாய் மாற, வாலிபர்கள் தரிசனம் உள்ளவர்களாய் மாற. தேவனே, எங்கள் தேசத்தில் எங்கள் வாலிபர்கள் ஆண்டவரை குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் தரிசனம் உள்ள வாலிபர்களாய் மாற ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அவர்கள் கவனங்களை திசை திருப்புகிற ஆவிகளுக்கு விலக்கி பாதுகாப்பீராக. எண்ணங்களை திசை திருப்புகிற ஆவிகளுக்கு விலக்கி பாதுகாப்பீராக. அவர்களை கரைபடுத்துகிற ஆவிகளுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாப்பீராக. அவர்களுக்குள்ள சஞ்சலத்தை கொடுக்கிற, டிப்ரெஷனை ஏற்படுத்துகிற அம்மே இயேசுவின் நாமத்தின் ஆவிகளுக்கு விலக்கி பாதுகாப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்குள்ள தோல்வி பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு வடநாட்டிலே பல சபைகள் பாதிக்கப்படுகிறது. ஊழியங்கள் செய்யப்பட முடியாத சூழ்நிலைகள். கர்த்தர் அந்த நிலைமையை மாற்றி 12 மாநிலத்திலே மதமாற்ற தடை சட்டத்தின் நிமித்தமாக அமை ஸ்தோத்திரம் வட மாநிலங்களே ஊழியமே நடைபெற முடியாதபடி முற்றுகை போடப்படுகிற நிலைமைகள் கர்த்தர் எல்லாம் மாற்றும்படியாக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தேவன் நமக்கு யுத்தம் பண்ணுகிற தேவன், நமக்கு யுத்தம் பண்ணும்படியாய், நமக்கு யுத்தம் பண்ணும்படியாய், நமக்கு யுத்தம் பண்ணும்படியாய் ஜெயம் கொடுக்கிற தேவன் தேசத்தை தம்முடைய கரத்தில் எடுப்பாராக. தேசத்தை தம்முடைய கரத்தில் எடுப்பாராக. ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆத்துமாக்களை பெருக பண்ணுவாராக. சபைகள் வளருவதாக, சபைகள் பெருகுவதாக. எல்லாம் உடைக்கப்பட்ட சபைகள் மறுபடியும் கட்டப்படுவதாக. அடைக்கப்பட்ட சபைகள் மறுபடியும் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஊழியங்கள் ஆண்டவரே தடைப்பட்டிருக்கிற ஊழியங்கள் மறுபடியும் நடப்பதாக. கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவாராக. உங்க அற்புதம் வெளிப்படுவதாகப்பா.
அப்படியே உங்க கரங்களை உயர்த்தி உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். என் கணவன் சபைக்கு வரணும்ப்பா, என் பிள்ளைகள் சபைக்கு வரணும்ப்பா. ஆண்டவரே உங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்ப்பா. ஆண்டவரே துன்மார்க்கமாய் போய்கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சிகளாய் மாறணும். ஆண்டவரே ஆண்டவரே தோத்த நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே நீ கொண்டு வருகிறபடியாய் ஸ்தோத்திரம். எங்களை சாட்சியா நிறுத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வதிக்கிறப்பா. உங்க கரங்களை கூப்பி என்ன தேவையோடு இந்த இடத்துல வந்தீங்களோ அந்த தேவையை கர்த்தர் சந்தித்தார்கள் நம்பிக்கையோடு. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், என் ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம், என் மன விருப்பத்தை நிறைவேற்றதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ உயர்த்துறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு அனுகூலமான வாசலை திறந்தீங்க அதற்காய் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சுட்டீங்க அதற்காக ஸ்தோத்திரம். என் தேவைகளை சந்திச்சிங்க அதற்காக ஸ்தோத்திரப்பா. அப்படி நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 1 அதிகாரம் 2 வசனம். 1 தெசலோனிக்கர் 1:2 எல்லாரும் எடுத்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் எடுத்துக்கோங்க. பைபிள் எடுத்துட்டிங்களா? சரி, எல்லாம் சேர்ந்து வாசம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அதுக்கு அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர் இதெல்லாம் என்னச்சுன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 14 புத்தகத்தை எழுதுகிறான். இந்த பிலிப்பி புத்தகத்தை எழுதும் பொழுது அவன் எங்கே இருக்கிறான்னா சிறைச்சாலையில் இருக்கிறான். அதனால் அந்த உபத்திரத்திலையும் வேதனையில் இருக்கிற அவன் ஜனங்களுக்கு சொல்லும்பொழுது சொல்லுகிறான், கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. அதை எந்த உபத்திரம் வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் எவ்வளவு நினைச்ச பாடு வந்தாலும் கர்த்தருக்குள் நிலைத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுதான், நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லுகிறான். இல்லையிலோயா? உபத்திரத்தில் இருக்கிற பவுல் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அவங்கள தைரியப்படுத்தி அவன் சிறையில் இருக்கிறான். ஆனால் வெளியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும், நீங்கள் தேவனுக்காக என்னச்சுன்னா அவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறான். அதற்கு அடுத்து வெளியில் வரான். சிறைச்சாலையை விட்டு வெளியில் வந்தவுடனே இந்த 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் எழுதும் பொழுது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இது ரெண்டையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்து ரெண்டும் என்னச்சுன்னா கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்காக சொல்லலாம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட அவன் என்னச்சுன்னா உற்சாகப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் தேவனுடைய வருகைக்கு நீங்கள் என்னச்சுன்னா ஆயத்தப்படுங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை என்னச்சுன்னு சொல்லி உற்சாகப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதில் வாசிக்கும் பொழுது ஒரு விசுவாசி, அதாவது ஒரு என்னச்சுன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழுகிற ஒரு தேவ பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொன்னால் அங்கே அவங்களுக்குள்ள இந்த 3 காரியம் கண்டிப்பாக இருக்கணும். இது அடிப்படையான என்னச்சுன்னா அவங்களுடைய உபதேசம் இல்லை அடிப்படையான சத்தியம். இந்த 3 இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்னச்சுன்னா சக்ஸஸாக வாழ்வதற்கு இந்த 3 அவசியம் தேவை. அந்த 3 காரியத்தை உள்ள வச்சிருக்கிறாரு. முதல்ல என்னன்னா விசுவாசத்தின் கிரியை, விசுவாசத்தின் கிரியை. அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். 2வது என்னச்சுன்னா அன்பின் பிரயாசம், அன்பின் பிரயாசம். 3வது நீங்க பார்த்தீங்க நம்பிக்கையின் பொறுமை, நம்பிக்கையின் பொறுமை. இந்த 3 காரியம், அதாவது விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசமே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். விசுவாசம் இருக்கிறவன் தான் பதற மாட்டான். விசுவாசம் இருந்தா தான் அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். விசுவாசம் இருந்தா தான் அவன் வாழ்க்கையில் என்னச்சுன்னா நிச்சயமா என்னச்சுன்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். இந்த விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோம், இந்த விசுவாசத்தினால் மீட்கப்பட்டோம், இந்த விசுவாசத்தினால் பாவம் கழுகி சுத்தமாக்கப்பட்டோம், இந்த விசுவாசத்தினால் நம்ம நீதிமானா இருக்கிறோம், இந்த விசுவாசத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம், இந்த விசுவாசத்தினால் தான் இன்னைக்கு கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனவே இந்த விசுவாசம் ஒரு தேவ பிள்ளைக்கு அடிப்படை பவுண்டேஷன். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அன்பின் பிரயாசம். நம்ம அன்பின் பிரயாசத்தை மறந்து விட தேவன் அநீதி நிறைந்தவர் அல்ல. அதாவது நினைச்ச ஸ்தோத்திரம். இந்த அன்பு இருக்கணும். 3வது எது இருக்குன்னா நம்பிக்கை. 3வது என்னது? நம்பிக்கை. அது எப்படி இருக்கும்? பொறுமையோடு. என்ன நம்பிக்கை? கிறிஸ்து ஒரு நாள் வருவார், அவரை சந்திப்பேன் என்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம பொறுமையா அதற்காக காத்திருக்கணும். இந்த 3 என்னச்சுன்னா அடிப்படையா சொல்லப்பட்டிருக்கு.
இதை குறித்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இந்த மூன்றையும் உயர்வான ஒன்றாக என்னச்சுன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லுகிறாரு? அங்கே சொல்லும் பொழுது பாருங்க, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்று என்னச்சது நிலைத்திருக்கிறது. இவைகள் எது பெரியதா? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அலையிலோயா, இந்த 3 இருக்கு, ஆனா அன்பு பெரியது. ஏன் அன்பு பெரியதுன்னு சொன்னா, அப்போஸ்தலன் பவுல் ஒன்று சொன்னா, கொடுப்பதை பார்க்கலாம் வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பதே என்னது பாக்கியம், அது மேன்மையானது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசம் வாங்க பண்ணும். விசுவாசம் என்ன செய்யும்? அந்த தேவனிடத்தில் பெறப்படும். நம்ம எல்லாத்தையும் எடுக்க பண்ணும். இந்த விசுவாசம் தான் ரட்சிப்பை வாங்குறோம். இந்த விசுவாசத்தினால தான் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பரிசுத்தமாகிறோம். இந்த விசுவாசத்தினால தான் என்னச்சுன்னா உலகத்தை ஜெயிக்கிறோம். இந்த விசுவாசத்தினால தான் பாவத்தை மேற்கொள்ளுகிறோம். இந்த விசுவாசம் ஜெயத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள வைக்கிறது. ஆனால் அன்பு என்ன செய்யணும்? கொடுக்க வைக்கிறது. அன்புக்கு என்ன சுபாவம்? கொடுக்க வைக்கிறது. அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 20:25 பாருங்க. அப்போஸ்தலர் 20:25 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 20:25 அதில் இருக்காது, வாசிங்க 20:25 பாருங்க. அப்போஸ்தலர் 20 யாரோ, இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகி நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர் என்று அறிந்திருக்கிறேன். இல்லை, அது இல்லையே, அது இல்லை, தோத்திரம் அது வசனம் மாதிரி இருக்கு. சரி, அது இருக்கட்டும். நம்ம அடுத்து வரும்பொழுது என்னச்சுன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அன்பு என்னச்சுன்னா கொடுக்க பண்ணும். அன்பு என்னச்சுன்னா வெளிக்காட்டுவது பிறருக்கு, அது தேவனுக்கு மனுஷனுக்கு அது என்னச்சுன்னா காட்ட பண்ணுவது தான் அன்பு. அப்போ என்னைக்குமே விசுவாசம் வாங்க பண்ணும், அன்பு கொடுக்க பண்ணும். அதனால தான் 1 கொரிந்தியர் 13:14 வாசிக்கிறோம், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 இருக்கிறது, அது நிலைத்து இருக்கிறது. இவைகள் அன்பை எப்படிப்பட்டது? பெரியவை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த 3 இருக்கிற நபர்களை பார்த்து ஸ்தோத்திரம், இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்கிற நபர்களை பார்த்து 2 காரியத்தை ஆண்டு சொல்லுகிறார். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், வாசித்து பாருங்க, ஆண்டருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 2ஆம் வசனத்தை மறுபடி 1 தெசலோனிக்கேயர் 1:2 வாசிங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுக்கு பிரியமான சகோதரரே. நல்லா கவனிங்க. யாருக்கிட்ட விசுவாசம் இருக்கோ, யாருக்கிட்ட அன்பு இருக்கோ, யாருக்கிட்ட நம்பிக்கை இருக்கோ, அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுக்கு பிரியமான சகோதரரே என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரு தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும்? இவங்க ஆண்டவர் பார்த்து என்னச்சுன்னா, நீ எனக்கு பிரியமான குமாரன், நீ எனக்கு பிரியமான குமாரத்தி என்று ஆண்டவர் சொல்லுவதற்கான காரணம் என்ன? ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 48:14 வாசிக்கும் பொழுது, நீங்க எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை எங்க செய்வானா? தோத்திரம். பாபிலோன்னா என்ன? பாபில் எதை குறிக்கு? உலகம். பாபிலோன்னா உலகத்தை குறிக்கு. ஆண்டருக்கு மகிமை உண்டது, உலகத்தை குறிக்கிறது. ஆண்டர் சொல்லியிருக்கிறார், நீ வாழுகிற இடத்துனா சமுதாயத்தில், நீ இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம், நீ படிக்கிற இடத்துல, நீ வேலை பார்க்குற இடத்துல, நீ தொழில் செய்கிற இடத்துல ஸ்தோத்திரம், நீ உன் குடும்பத்தின் நடுவில் எதை செய்யணுமா? எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்கும், இல்லை எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கும், இல்லை என்னுடைய பிள்ளைகளுக்கு இது பிடிக்கும், இல்லை என்னுடைய தாத்தாக்கு பிடிக்கும், என் பாட்டிக்கு பிடிக்கும், இல்லை என் கணவனுக்கு பிடிக்கும், என் மனைவிக்கு பிடிக்கும்னு சொல்லி அந்த அவர்களுக்கு சந்தோஷப்படுத்தது காட்டிலும் அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு தேவன் சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை நீங்களும் நானும் செய்யணும். அல்லேலூயா, தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நான் முன்னால சொல்லியிருக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு என்ன குறித்து என்ன சந்தோஷம்? எங்கள் அப்பாவுக்கு என்ன குறித்து ஒரு சந்தோஷம் என்னென்னா, என் பையன் படிச்சுட்டு வேலைக்கு போவான், வேலைக்கு போய் என்னச்சுன்னா அவன் சம்பாரிச்சு எனக்கு கொடுப்பான் அப்படின்னு எங்கள் அப்பா நினச்சார். அது நல்ல பெற்றோருக்கு இருக்க வேண்டிய கடமை அதுதான். பிள்ளைகள் சம்பாதிச்ச உடனே என்ன செய்யணும்? அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்? உதவியாக இருக்கணும். அது எங்கள் அப்பா இருந்தாங்க. ஆனால் இப்போ எனக்கு என்னச்சுன்னா அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாங்க. அப்போ ஊழியத்துக்கு அழைச்சா என்னச்சுன்னா, எங்கள் வீட்டில் வசதி இல்லாமல் இல்லை, நான் இப்போ சம்பாரித்து கொடுத்தனால அவங்க என்ன நிறைவு இல்லை, அவங்க எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாங்கள் படிக்க வச்சோன்னு அவன் எனக்கு சம்பாரித்து கொடுக்கணும். நல்ல தகப்பன் தான், நல்ல தாய் தான். ஆனால் இப்போ ஊழியத்துக்கு நினைச்சுன்னா என்னை கர்த்தர் அழைச்சிட்டாரு. இப்போ என்னச்சுன்னா எங்கள் அப்பா உடைய விருப்பத்தை நிறைவேற்றுவா,
இல்லை என்னை உருவாக்கி இந்த உலகத்தில் இது நாள் வரை நடத்தி வந்தாரா, அந்த இயேசுவுடைய சித்தத்தை நிறைவேற்றியா. இப்போ நான் தீர்மானம் எடுக்கணும். ஆனால் பெற்றோரை நான் கனம் பண்ணணும். ஆனால் நான் இன்னொன்று செய்ய நினைச்சேன்னா, என் பெற்றோரை காட்டிலும் இந்த உலகத்தில் என்னை வருவதற்கு காரணமாக இருந்த பெற்றோர்கள் தான். ஆனால் அதை காட்டிலும் அவர்கள் வயிற்றில் உருவாவதற்கு காரணமாக இருந்த என்னை ஆண்டவர் முன்குறித்த தேவன் இருக்கார்ல, அவருக்கு நான் என்ன செய்யணும், அது கீழ்ப்படியணும். எங்கள் வீட்டில் என்ன செய்ய ஸ்தோத்திரம், எங்கள் வீட்டில் ஊழியம் செய்து சந்தோஷம்தான். எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே ஊழியம் செய்ய நினைச்ச பழக்கினாங்க, என்ன ஊழியத்தில் உதவியாக இருக்க பழக்கினாங்க. ஆனால் நான் முழு நேரமாக ஊழியத்துக்கு வாரேன்னு சொன்னோடனே எங்கள் வீட்டிலேருந்து என்னை வெளியே துரத்திட்டாங்க. இப்போ நான் எங்கள் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. அதனால நான் நினச்சேன்னா, எங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தின என் வீட்டுக்குள்ளே இருக்கலாம். நான் இங்கே என்ன செய்யணும், நான் இப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்னச்சுன்னா எனக்கிட்ட ஒரு பெரிய கேள்வி. அப்போ தான் என்னச்சுன்னா, அப்பா அம்மாவுடைய வார்த்தையை அன்னை வரை மீறாத நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். அதெல்லாம் நெருக்கப்பட்டேன், அதனால் உபத்திரப்படுத்தப்பட்டேன், அதெல்லாம் போராட்டத்துக்குள்ளே வந்தேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதமாக மாறிட்டேன். அல்லேலூயா. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமான பிள்ளையாக மாறிட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் என்னச்சுன்னா அவன் கீழ்ப்படியாமல் போயிட்டானு. ஆனால் அன்னைக்கு நான் தேவ சித்தத்தை செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதம் இருந்திருக்க முடியாது. இன்னைக்கு நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீ என்னை பிரியப்படுத்துகிறாயா, என்னை சந்தோஷப்படுத்துகிறாயா? பார்வோனுக்கு ஒரு பெரிய என்னச்சுன்னா ஒரு சோதனை, இக்கட்டு. அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். அந்த சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறார். எல்லா நெற்கதிர்களும் என்னச்சுன்னா அவனுக்கு முன்னால் என்னச்சுன்னா வணங்குது. இல்லை சூரியனும் சந்திரனும் அவனுக்கு முன்னால் என்னச்சுன்னா அது மண்டிடுது. அவன் சொல்லுதான், எல்லாரும் என்னச்சுன்னா 11 கதிர்கள் என் முன்னால் விழுந்து கிடக்க, என் கதிருக்கு முன்னால் விழுந்து கிடக்க நான் கண்டேன் அப்படின்னு சொல்லுதான். அடுத்த சூரியனும் சந்திரனும் என்னச்சுன்னா என்னை பணிந்து கொண்டதுன்னு சொல்லலாம். அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, நானும் உங்கள் அம்மாவுமாடா அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். ஆனால் அதனால என்ன வந்தது? பகை வந்தது. அதனால் பகை வந்தது. அவன் என்னச்சுன்னா குழியில தூக்கி போடப்பட்டான். அதனால என்னச்சுன்னா விற்கப்பட்டான். அதனால அடிமையாக போயிட்டான் ஒரு தேசத்துக்கு. ஆனால் அங்கே போய் என்னச்சுன்னா இன்னொரு அவனுக்கு ஒரு சோதனை வருது. கர்த்தர் அவன் கூட இருக்கிறார், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் என்று அறிஞ்சு எஜமான் எல்லாம் கொடுத்தாலும் அமிஸ்தோத்திரம் ஒரு நாள் அவனுக்கு ஒரு பெரிய பாவ சோதனை வருது. அமிஸ்தோத்திரம் யோசித்து பாருங்க, பார்வோனுடைய மனைவி, இன்னொரு பக்கம் என்னச்சுன்னா அழகான ஒரு ஆண் பையன். இப்போ என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அவ சொல்லுகிறா, என்னுடைய ஆசைக்கு இணங்கி வா, என் விருப்பத்தை என்னச்சுன்னா இணங்கி வா அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த எஜமாட்டிக்கு என்னச்சுன்னா அவன் இணங்கியிருந்தானா அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். அவனே என்னச்சுன்னா அந்த வீட்டில் சந்தோஷமா கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், அதை வெளிப்பட மட்டும். ஆனால் யோசித்து பாருங்க, அவன் சொல்லுகிறான், இந்த வீட்டில் என்னும் பெரியவன் ஒருவனும் இல்லை. நீ அவளுடைய மனைவியா இருக்க, நீ அவருடைய மனைவியா இருக்க, நீ மட்டும்தான் விளக்கப்பட்டவா, மற்ற எதுவுமே எனக்கு விளக்கப்படலை. ஆனா அவன் சொல்லுகிற இத்தனை பெரிய பொல்லாப்பை தேவனுக்கு விரோதமாய் செய்வது, அங்க யாரை மகிமைப்படுத்தினா? கர்த்தரை மகிமைப்படுத்தினா. அல்ல சொல்லுங்க. அதனால அவனுக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன? ரிசல்ட் அவனுக்கு என்ன வந்தது? அவனுக்கு கிடைச்ச என்ன வெகுமதி என்ன? அவன் சிறைச்சாலையில் கொண்டு போடப்பட்டான். செய்யாத குற்றத்துக்கு. நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறோமா, தேவனை சந்தோஷப்படுத்துறோமா, இல்லை தேவனை துக்கப்படுத்துறோமா? நீங்க செய்கிற வேலையில, நீங்க செய்கிற தொழில, இல்லை நீங்க செய்கிற என்னச்சுன்னா படிக்கிற இடத்துல, இல்லை உங்க குடும்பத்துல நீங்க யாரை சந்தோஷப்படுத்துறீங்க? நீங்க தேவன் அங்க சந்தோஷப்படுத்துறீங்களா, இல்ல தேவன் உங்களுடைய செயலின் நிமித்தமாய் துக்கப்படுகிறாரா, வேதனைப்படுகிறாரா, வருத்தப்படுகிறாரா, தேவன் அந்த இடத்துல அசட்டை செய்யப்படுகிறாரா? நான் உண்மையில சொல்லுதேன், கர்த்தருக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டினா அவர் அதே இடத்துல நம்மளை தலை குனைய வைக்க மாட்டாரு, தலையை நிமிர பண்ண அவரால் முடியும். ஆமதிக்கிற மட்டும் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆமென் இந்த 33 வருஷம் ஊழியத்தின் அனுபவத்தில் எனக்கு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, பல நபர்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்தது, எங்க தேவனுக்காக அவருடைய சித்தத்துக்கு மட்டும்தான் முக்கியம்னு சொல்லி
தன் வாழ்க்கை யார் நினைச்சுன்னு அர்ப்பணித்து அந்த எந்த சூழ்நிலையான கடினமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலையோ, ஸ்தோத்திரம், இது நிமித்தம் இழப்புகளோ, இது நிமித்தம் நினைச்சின வேதனைகளோ, இது நிமித்தம் போராட்டங்களோ, இது நிமித்தம் துன்பங்களோ, அவமானங்களோ, நிந்தைகளோ, அவச்சொற்களோ எது வந்தாலும் அந்த இடத்துல தேவ சித்தம் மட்டும்தான் நான் செய்வேன்னு சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளை முடிவெடுத்தாங்களோ அந்த தேவ பிள்ளை வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிரியமான தேவனுக்கு பிரியமான சகோதரனே, தேவனுக்கு பிரியமான சகோதரியே, ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொன்னா நீங்கள் நினைச்சின ஸ்தோத்திரம், பாபிலோன் உலகத்துல நாம் வாழுகிற இடத்துல தேவனுக்கு சித்தமானதை, தேவனுக்கு விருப்பமானதை மட்டும் செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்தார். அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்வா, எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவன். அல்லேலூயா. உதாரணத்துக்குள்ள வருமே, தானியேல் வாழ்க்கை பாருங்க. தானியேல் நினைச்சன ஸ்தோத்திரம், பாபிலோன் தேசம் கொண்டு போகப்படுகிறான். அங்கே எப்படிப்பட்டவங்களாம் போனாங்களாம்? தானியேல் 1:2 வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 1:2 வாசிங்க. 1:2 பாருங்க. தானியேல் அப்பொழுது ஆண்டவராகிய யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரம் சிலவற்றை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களே சினேயார் தேசத்தில் தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டக சாலைக்குள் வைத்தான். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியின் நிபுணர்களும் ராஜாவின் அரண்மனைகள் சேவிக்கத்தக்க திறமையுள்ளமான சில வாலிபர்களை கொண்டு வரவும். எப்படிப்பட்டவங்களா? எப்படிப்பட்டவங்க வாலிபர்கள்? எப்படிப்பட்டவங்க? ராஜ குலத்தில் உள்ளவங்க, துறை மக்கள், ஸ்தோத்திரம், மாசு இல்லாதவங்க, அழகானவங்க, ஞானத்தில் தேறினவங்க, அறிவில் சிறந்தவங்க, கல்வியில் நிபுணர்கள், ராஜாவின் அரண்மனையை சேவிக்கத்தக்க திறமையுள்ளவர்கள், இவங்களை கொண்டு வந்தாங்க. அந்த ராஜா என்ன செஞ்சான்? அடுத்த வசனம் பாருங்க, 4ஆம் வசனத்தில், அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாசையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகள் தலைவனாகிய அஸ்பேனுக்கு என்ன செய்தான்? கற்பித்தான். அவன் என்ன செஞ்சான்? அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலும் தான் குடிக்கும் திராட்சரசத்தினாலும் தினம் ஒரு பங்கு அவர்களுக்கு நியமித்து அவர்கள் 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவில் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படியாகவும் செய்ய கட்டளையிட்டான். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. ராஜா சாப்பாடு சில நேரம் சொல்லுவோம்ல, சாப்பாடு எப்படி சாப்பாடு? இன்னைக்கு ராஜ சாப்பாடுயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறா, சாப்பாடு இருக்கும்போது கழுத்தில் என்ன வைக்கணுமா? கத்தியை வைக்க, அது எச்சிக்காத, கத்தியை வை. சாப்பாடு நம்ம நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் யோசப் பார்த்து நல்ல ராஜா, ஆகாப் ராஜாவோட விருந்து பண்ணானா அவனோடு ஒத்து போய் எங்கே போயிட்டான்? தேவனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போயிட்டான். அதே மாதிரி என்னச்சுன்னா தானியேல் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றுவேன் ஆசைகளில் இருக்கிற ராஜாவோடு என்னச்சுன்னா இணைந்து போனால தன் சொந்த என்னச்சுன்னா தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு என்னச்சுன்னா போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. தெலிலால் வீட்டில் போய் என்னச்சுன்னா சிம்சோன் சாப்பிட்டான், படுத்துட்டான், அவ தலையில் கைத்தி வச்சுட்டா. இந்த போஜனம் அது இருதயத்தில் உள்ளதெல்லாம் கக்க பண்ணிரும், ரகசியத்தை வெளிப்படுத்திடும், நம்ம தேவ பிரதிஷ்டையை என்னச்சனை கெடுத்துரும். ராஜா சொல்லுகிறான், இன்னைக்கு என்னுடைய சாப்பாட்டுலையும் நான் பானம் பண்ணுகிற திராட்சரஸ்லையும் ஒரு பங்கு என்னச்சுன்னா அவங்களுக்கு நியமி. எவ்வளோ பாக்கியம் பாருங்க, எவ்வளோ சந்தோஷம். ஆனால் தானியேல் என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன செஞ்ச? 8ஆம் வசனத்தை பாருங்க. 8ஆம் வசனத்தில் பாருங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் என்ன செய்தான்? ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பாபிலோன்ல தேவ சித்தம் செய்கிறீங்களா? இல்லை ஒத்து போகிறீங்களா? இல்லை என்னச்சுன்னா அப்படியே என்னச்சுன்னா சாஞ்சு போகிறீங்களா? கர்த்தருக்காக என்னச்சுன்னா ஸ்டெடியாக விசுவாசத்தில் நிற்கீங்களா? தேவ அன்பில் என்னச்சுன்னா அந்த அன்பில் காத்து கொண்டீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அவர் மேலே இருக்கிற
நம்பிக்கையின் பொறுமையில் நினைச்சுனா இருக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் சொன்ன ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜா பானம் பண்ணும் திராட்சரசத்தினால் என்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தான் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். கர்த்தர் அவனை விட்டாரா? அவன் விட்டாரா? அவன் பிரதானி சொல்லுதான், எப்பா நான் அப்படி செஞ்சா அது ராஜாவுக்கு கோபம் தெரிஞ்சா அவ்வளோதான், கொண்டு விடுவான். அவன் சொன்ன ஒரு 10 நாள் என்னை சோதிச்சு பாரு. வேதம் சொல்லுது 10 நாள் சோதிச்சு பார்த்தானா மற்றவர்களை காட்டிலும் அவன் மரக்கறிகளை சாப்பிட்ட இவர்கள் முகம் புஷ்டியா இருந்தது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கா நிற்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார்கள். அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலையில் உங்களை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் யாரை பிரியப்படுத்துறீங்க? ஸ்தோத்திரம். யாரை நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்க? யாரை நீங்கள் நினைச்சுன ஸ்தோத்திரம் மகிழ்ச்சிக்குள்ளாக்க நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கை, உங்கள் பேச்சில், உங்கள் நடக்கையில், உங்கள் செயலில், உங்களுடைய நினைச்சின ஸ்தோத்திர சுபாவத்தில் நீங்கள் யாரை நினைச்சின மகிமைப்படுறாங்க? ஸ்தோத்திரம். மற்றவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று கர்த்தரை அசட்டை பண்ணாதீங்க. தேவனை துக்கப்படுத்தாதீங்க. தேவனை நினைச்சின ஸ்தோத்திரம் இழிவுபடுத்தாதீங்க. எந்த இடத்துலையும் கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் செய்வேன், என்னதான் வந்தாலும் சரி என் ஆண்டவருக்காக மட்டும்தான் நான் இருப்பேன்னு சொல்லி தேவனுடைய விருப்பத்தை எந்த ஒரு தேவ பிள்ளை செய்கிறாங்களோ அந்த தேவ பிள்ளைய கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஒரு அலையில சொல்லுங்க. என்ன நடந்தது? அவன் அந்த இடத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் அந்த ராஜாவின் நினைச்சின அரண்மனையில கொளும் மண்டபத்தில் அவன் இருந்தான். ஒரு அல்லையில சொல்லுங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாத்தை காட்டிலும் 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவங்களாய் கர்த்தர் இவர்களை மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. என் தேவனுக்காக ஒரு தேவ பிள்ளை வைராக்கியம் பாராட்டி ஸ்தோத்திரம் இருக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் நீங்கள் வாழுகிற இடத்துல என் ஆண்டவருக்காக உங்கள் குடும்பத்தில் நின்று பாருங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் தாத்தா ஒரு நாள் ஸ்தோத்திரம் எங்கள் மாமா இறந்துருந்தாங்க, என்னுடைய சொந்த மாமா. அப்போ எங்களுடைய சின்ன தாத்தா அங்கே வந்திருந்தார். நாங்கள் என்னச்சுன்னா உட்காந்துருந்தேன். ஏன்னா எங்கள் தாத்தாமார் பக்கத்தில் நாங்கள் நிற்கவே முடியாது. எங்கள் தாத்தாமார் அவ்வளோ சவுடாலாக இருப்பாங்க. எங்கள் அம்மாவுடைய சொந்த அப்பா அவர் பெரிய தோட்டம், அவர் பெரிய மலைக்கு சொந்தக்காரர். அவர் பயங்கரமான ஆள். அவர் காலையில் பார்த்தீங்கன்னா அவர் முண்டாஸ் கட்டியிருப்பார், ஒரு கோட்டு கீழே வர என்னச்சுன்னா ஒரு கோட்டு போட்டிருப்பார், கையில் ஒரு ஸ்டிக் வச்சுருப்பார். அப்படி நடந்து போனாருன்னா அந்த கம்பீரம். காலையில் என்னச்சுன்னா ஒயின் ஷாப்புக்கு போவார் எங்கள் தாத்தா. அப்படி கம்பீரமாக காலைல. அவருக்கு டீ எல்லாம் பிடிக்காது, அவருக்கு என்ன பிடிக்கும்? ஒயின் ஷாப்பு தான் பிடிக்கும். அப்படி போவார். அவருடைய தம்பி அவரும் பெரிய, இன்றைக்கும் அவங்க என்ன தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் நல்ல மிளகு, ஏலக்காய், காப்பி இதெல்லாம் என்னச்சுன்னா சேல் பண்ணுவாங்க. எங்கள் சின்ன தாத்தா என்ன இந்த டீ எஸ்டேட் அதையும் வச்சுருக்கிற. அதில் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. அவங்க ஆர்சி கோயிலை கட்டி வச்சுருக்குறாங்க. அவங்க வேலை பார்க்குற அந்த இடத்துக்கு அவங்களுக்குன்னு, அது அவங்க கோயில். மற்றவங்களாம் கோயில் கட்டுவாங்களே அதே மாதிரி இவங்களும் என்ன செய்வாங்க, கோயில் கட்டுவாங்க. அப்படி என்னச்சுன்னா எங்கள் வீட்டில் அப்படி பக்தி வைராக்கியம். எங்கள் மாமா இறந்துருக்கிறார். நான் அப்போ ஊழியத்துக்கு வந்திருக்கேன். அப்போ என்னச்சுன்னா எங்கள் அம்மா எல்லாமே போய் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு பழக்கம், முதியவங்களை பார்த்தோன்னே நினச்சிவாங்க போய் ஸ்தோத்திரம் பண்ணோன்னே அவங்க எங்களுக்கு என்ன போடுவாங்க, ஒரு சிலுவை போட்டு விடுவாங்க, பாரமான சிலுவை சத்திரம். அதனால் அந்த சிலுவை போட்டு விடுவாங்க பாரமாக. அதனால் அது எங்களுக்கு பழக்கம். எல்லாத்தையும் போய் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அது எங்களுக்கு உடனே தலையில் கை வச்சு ஒரு சிலுவை போட்டு விடுவாங்க. நாங்கள் அதே மாதிரி என்னச்சுன்னா எங்கள் தாத்தா அப்படியே வந்துருந்தேன். அப்போ நான் போய் என்னச்சுன்னா எங்கள் தாத்தா பக்கத்தில் நான் உட்கார ஒரு சீட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ உடனே கொஞ்ச நேரம் கழிச்சோன்னே எங்கள் தாத்தாட்ட கேட்டேன். உடனே தாத்தா அப்படின்னு கேட்டேன். இல்லை சொல்லு அப்படி தான் பேசுவாங்க. உடனே யாருன்னு தெரியுதா தாத்தா? யார் அப்படின்னு. நான் லூர்து மகன். லூர்துனா அந்த ஒருத்தன் ஊழியத்துக்குன்னு போனானே அவனா அப்படின்னாரு. வெறுப்பு அவருக்கு. என் மூஞ்சையே பார்க்க மாட்டேன்ட்டாரு. என்ன பார்க்க மாட்டேன்ட்டாரு? ஐயோ தாத்தா அப்படி பார்க்கலையே.
நான் உடனே என்ன செஞ்சேன் என்ன, ஆனால் அதே தாத்தாக்கு முன்னால் ஒரு நாள் எங்கள் தாத்தா எனக்காக ஜெபம் பண்ணுடா அப்படின்னு சொல்லுத அளவுக்கு கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா. அவர் சாகும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எங்கள் மாமா, அது அவருடைய என்னச்சுனா எங்கள் சின்ன தாத்தாவுடைய என்னச்சுனா பையன் ஒருத்தர், அவர் ஹெட் மாஸ்டராக இருந்தார். அவர் இன்றைக்கி என்னச்சுனா நம்முடைய அசம்பிளி சாக்காரில் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். ஆமாம், தோத்திர கர்த்தருக்கு மகிமை. அவருடைய பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கி என்னச்சுனா ஆண்டருக்காக ஊழியத்துக்கு கிளம்பியிருக்காங்க. ஆண்டருக்கு மகிமை உண்டாதாக. அவ்வளோ ஒரு வைராக்கியம். எங்கள் தாத்தா என்னச்சுன்னா அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு சித்தமுள்ள எதையும் செய்ய மாட்டோம். இதனால் என் குடும்பத்தை விட்டு நான் விலகிருந்தேன். எத்தனையோ ஆண்டுகள் என் குடும்பத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு பையன் அலெக்ஸ்னு ஒரு பையன் இருக்காங்களே தெரியாது. என் குடும்பத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாமல் பல ஆண்டுகள் அப்படி தான் வாழ்ந்தேன். என் குடும்பம் அவ்வளோ என்னை உபத்திரப்படுத்துச்சு. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நான் ஒரு நாள் எங்கள் குடும்பத்தில் சொல்வேன், நீங்கள் என்கிட்ட வருவீங்களே தருவேன், நான் ஒரு நாள் உங்களை தேடி நான் வரமாட்டேன். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்க மட்டும் இயேசு உண்மை இல்லவ, நான் அந்த உண்மையுள்ள தெய்வத்துக்கு எனக்கு ஊழியம் செய்கிறேன். கர்த்தர் என்னை நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உண்மையிலே சொல்லுதேன், அத்தனை பேருக்கு முன்னால் என்னை ஒரு கனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினான். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து கேட்குறேன், யாருக்கு நீங்கள் என்ன சின்ன ஸ்தோத்திரம் ஒத்து போகிறீங்க? ஸ்தோத்திரம். தானியேல் அந்த ராஜாவின் போஜனத்தினாலும் அதனால தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னு சொல்லி அந்த அடிமையாய் போன தேசமாகிய பாபிலோன் தேசத்தில் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய தன்னை அர்ப்பணித்தான். அதனால வேதம் என்ன சொல்ல தெரியுமா? அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலையும், 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலையும், 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லுகிறார், எனக்கு பிரியமான தானியேலே. அல்லேலூயா. எனக்கு பிரியமான புருஷனே தானியேலே, எனக்கு பிரியமானவன். இன்னைக்கு இந்த காலையில் நினைச்சு ஆண்டவர் பார்த்து சொல்ல, என் பிரியமான மகனே மகளே என்று உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? அந்த விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறீங்களா? அன்பில் உறுதியா இருக்கிறீங்களா? அந்த நம்பிக்கையில் உறுதியா இருக்கிறீங்களா? இல்லை ஏதோ ஒரு நினைச்சுனா ஆசைக்காக நினைச்சுனா உங்க வாழ்க்கையை நீங்க விட்டு கொடுக்குறீங்களா? எந்த ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் அவருடைய சத்தியத்துக்காக தேவனை பிரியப்படுத்துவதற்காக வைராக்கியமா நிற்கிறோமோ அந்த தேவ பிள்ளைய ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேசம் எல்லாம் கெட்டு போயிட்டு மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் என்ன செய்தாரா? மனஸ்தாபப்பட்டார். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் மனுஷனை உண்டாக்குனதற்காக என்ன, நான் மனஸ்தாபப்படுகிறேன். உடனே ஆண்டவர் என்ன சொன்னா? எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ண போறேன். எதுக்காக ஆண்டவர் மனுஷனை படைத்தார்? அதாவது என்ன ஒரு எது சொல்லுவாங்களா, படைத்ததெல்லாம் படைத்தார் மனிதனுக்காக, மனிதனை படைத்தார் தன்னை வணங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை மகிமைப்படுத்த தான் நம்மளை ஆண்டவர் படுத்தினார். அவருடைய சாயலின்படி அவர் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டோம். அப்படி உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு அவர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் போய் பண்படுத்தவும் அது பாதுகாக்கவும் அதில் என்னச்சுன்னா அவனை கொண்டு போய் வச்சார். எல்லாத்தையும் புசிச்சுக்கோ, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்கு, அதை மட்டும் நீ எனக்கு தொடாத, அதை புசிக்கிறனால நீ சாவான்னு சொன்னார். அவன் கீழ்ப்படியாம மீறுதல் செய்து அவன் பாவம் செஞ்சு தேவனை விட்டு தூரம் போயிட்டான். இப்போ ஆண்டவர் என்னச்சுன்னா அதே ஆதியா 3:8 வரும்பொழுது சொல்றாரு, ஆதாமே நீ எங்கே? என் கூட இருக்க வேண்டியவன், என் கூட நடக்க வேண்டியவன், என் கூட பேச வேண்டியவன், என் முகத்தை தரிசிக்க வேண்டியவன், என்னோடு உலாவ வேண்டிய நீ எங்க இருக்கிற? பாவம் தேவனையும் நம்மையும் பிரிக்கும். நாம் செய்த பாவம் தேவனையும் நம்மையும் பிரிச்சு விட்டுரும். ஆண்டவரை பார்த்து தூரமா போயிட்டான். உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாருப்பா? உன்னை யாரு நிர்வாணின்னு சொன்னா? துக்கத்தோடு ஆண்டவர் கேட்கிறார், வேதனையோடு கேட்கிறார். யோசித்து பாருங்க. இப்ப இந்த மனுஷன் அவருடைய சாயலும்படி படைக்கப்பட்ட மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் என்ன செய்தாரா? மனஸ்தாபப்பட்டு அழிக்க போறேன்னு சொன்னான். ஆனா அந்த இடத்துலயும் ஒருத்தன் கர்த்தருக்காக நின்னான். ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 6:8 பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சதா? கிருபை கிடைச்சது. எதுக்காக? அடுத்த வசனம் பாருங்க.
அடுத்ததுனா நோவா வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள எப்படி இருந்தானா? நீதிமான் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. தோத்திரம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஐயா எல்லாரும் போல நானும் இருக்கேன் ஐயா அப்படி இருக்கீங்களா? இல்லை என்னச்சுன்னா அவங்களுக்கு எனக்கு வித்தியாசம். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. கர்த்தர் என்ன ஒரு நோக்கத்துக்காக எடுத்திருக்கிறார். எனக்கு அதுக்கு இந்த ஜாதி இந்த ஜனத்தோடு என்ன செய்யாது? கலந்திருக்காது. அவங்கள மாதிரி நான் பேச மாட்டேன், அவங்கள மாதிரி பார்க்க மாட்டேன், அவங்கள மாதிரி நடக்க மாட்டேன், அவங்கள மாதிரி சிந்திக்க மாட்டேன், அவங்கள மாதிரி இருக்க மாட்டேன். என் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. அல்லேலூயா. என் வழி கிறிஸ்துவின் வழி. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. என் பாதையே தனி பாதை. அது ஆண்டவர் எனக்கு நியமித்து வச்ச பாதை. அந்த பாதையில தான் ஓடுவேன். அங்க இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமா உத்தமனா இருந்தான். அவங்களோடு கரபடல, அவங்களோடு ஒண்டிக் கொள்ளல, அவங்கள சந்தோஷப்படுத்த நினைக்கல. அதனால கர்த்தர் அவனை காப்பாத்துவதற்காக ஒரு பேலை உண்டாக்கினார். அல்லேலூயா. அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, அந்த சந்ததி பாதுகாக்கப்பட்டது. அந்த சந்ததியை பாதுகாப்பது மட்டும் இல்ல, அந்த சந்ததியை பெருக பண்ணவும் கர்த்தர் வல்லவராயிருந்தார். கையை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். இன்னொருத்தனை குறித்த வேதத்தில் பாருங்க. எபிரேயர் புத்தகம் 11:5 பாருங்க. எபிரேயர் 11:5 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஏனோக்கு குறித்து வாசிக்கிறோம். ஏனோக்கு குறித்து வாசிக்கிறோம். நோவா வம்சம் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே. அப்ப யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? சொல்லுங்க, யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? சொல்லுங்க, யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? அப்போ நீங்களும் நானும் யாருக்கு பிரியமா இருக்கணும்? அதான் நம்பிக்கையில் பொறுமையோட. அவர் அதான் பாட்டு பாடுவாங்க. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே ஏது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே ஏது பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. நம்ம சொந்தக்காரர். அலையில சொல்லுங்க. அவ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றார். நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ரொம்ப பொய் எங்கே சொல்லுது தெரியுமா? எங்கே சொல்லுதுங்க? நான் சொல்ல முடியல. எங்கள் தாத்தா ஒருத்தர் பெரியவர், அது எங்கள் அம்மாவுடைய அப்பா. அவர் பார்த்தீங்கன்னா சொன்னல, காலையில் அப்படி விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து எடுத்துன்னா ஒரு இறக்கத்தை இறங்கி என்னச்சுன்னா போகணும் கொஞ்சம் தூரம். அவர் வாக்கிங் போவார். எங்கே போவார்? நம்மளாம் வாக்கிங் ஆகுதுன்னா உடம்பு ஃபிட் ஆகுதுக்க போவோம். எங்கள் தாத்தா காலையில் என்னச்சுன்னா அப்படியெல்லாம் எடுத்து கோட்டை போட்டுட்டு முண்டாசு கட்டிட்டு ஸ்டிக்கை வச்சுட்டு அப்படி போவார். எங்கே போவார் தெரியுமா? ஒயின் ஷாப் கடைக்கு போய் ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அதுக்கடுத்து அப்படி நேரம் என்னச்சுன்னா மேலே வருவார். அப்போ நாங்கள்லாம் ஆர்சியில் இருந்தோம். எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா அன்பாக கூப்பிட்டது ஒரு வார்த்தை எங்களைன்னா பன்றி மகனை. என்ன சொல்லுவார் அப்படின்னா? அவர் மகளை கூப்பிடுதா அது வேற. ஆனால் எங்கள் தாத்தாவை அன்பாக கூப்பிடுதாருன்னா பன்றி மகனை அப்படின்னு கூப்பிடுவார். அப்படின்னா எங்கள் தாத்தா இப்போ எப்படி இருக்கிறாரு? சந்தோஷமாக இருக்கான்னு அர்த்தம். தோத்திரம். எங்கள் தாத்தாவை சந்தோஷப்படுத்துகிற என்ன பண்ணணும்? எங்கள் அப்பா என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், டே அவங்க தாத்தா போய் பார்த்துட்டு வாங்கடா அப்படிம்பாரு. அப்போ போகும்போது எங்கள் தாத்தாவுக்கு என்னச்சுன்னா கேக்கெல்லாம் வாங்கிட்டு போக முடியாது. எங்கள் தாத்தாவுக்கு என்னச்சுன்னா வேறு பண்டம் பலகாரம்லாம் வாங்கிட்டு போக முடியாது. அது தூக்கி மூஞ்சிலே எரிஞ்சு அனுப்பிடுவார். எங்கள் தாத்தாவுக்கு போகும்பொழுது ஒயின் ஷாப்பில் போய் என்ன வாங்கிட்டு போனோம்? ஒரு பாட்டில் வாங்கிட்டு போகணும். அப்படி வாங்கிட்டு போய் எங்கள் தாத்தா கொடுத்தா
எங்கள் தாத்தா அதை வாங்கி வச்சுட்டு பன்றி மகனே அப்படின்ட்டு ஒன்று நினச்சுன்னா அங்கே ஒரு சின்ன மிட்டாய் கடை வச்சுருப்பார். அதுலேருந்து 2 மிட்டாய் எடுத்து கொடுப்பார். உள்ளே அங்கே என்னச்சுன்னா அங்கே ஏலக்காய், அங்கே மிளகு, அங்கே என்னச்சுன்னா காப்பி குரு எல்லாம் அங்கே இருக்கும். ஆனால் அந்த வில்ல இருக்குது பாருங்கள், அதை எடுத்து கொடுப்பார். இப்போ என்னெல்லாம் வாங்கி எடுத்துக்கலாம், என்னென்னாலும் அதுக்கு இடையில பாட்டில் இல்லாமல் போனால் ஒரு மிட்டாய் கிடைக்காது. அவ்வளோதான், வெளில துரத்திடுவார். எதுக்குடா வந்துன்றார். ஆனால் எங்கள் தாத்தா எப்படி செத்தார் தெரியுமா? எங்கள் தாத்தா இறந்துட்டார். இறந்து போகிறது எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு அநேகருக்கு அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. கர்த்தர் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் எங்கே பிரவேசித்திருக்காங்க? சமாதானத்துக்குள் பிரவேசித்து இளைப்பாறுகிறார்கள். இன்னைக்கு எல்லாம் பாஸ்டர்ஸ் ரொம்ப பொய் சொல்ல வேண்டிய இடமே அதுதான். எங்கள் தாத்தா கடைசியில் ஹாஸ்பிட்டலில் போனாங்க. அவர் அந்த குடல் வெந்து துண்டு தும்பாகி மோஷனில் வெளியில் வந்துட்டு டாக்டர் சொன்னார், எங்கள் தாத்தா வீட்டுக்கு கொண்டு போங்க, அவர் என்ன கேட்டாலும் கொடுங்க. டாக்டர் கொடுங்க. அவர் கடைசியில் என்ன, நான் அவங்கள பார்த்து சொல்லுதேன், அந்த பழக்கம் இருந்தால் அதை விட்டுரு. அந்த பழக்கத்துக்குள்ளே இருந்து குடியை கெடுக்கும். நான் அதான் சொல்லுவேன், குடிக்கிறவங்கள பார்த்து சொல்லுவேன், நீங்கள் மட்டும் குடிக்காதீங்க. ஒரு பாட்டில் வாங்கிட்டு உங்கள் மனைவிக்கு ஊற்றுங்க, ஒரு பாட்டில் வாங்கி உங்கள் பிள்ளைக்கு ஊற்றுங்க. அப்படி ஊற்ற உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா, தைரியம் இருந்ததுன்னா நீங்கள் குடிங்க. அப்படி என்னச்சுன்னா உங்களுக்கு அந்த தைரியம் இல்லாதவங்க நீங்கள் ஏன் குடிக்கிறீங்க? அது தவறுன்னு தெரியுதில்ல, அது எதுக்கு நீங்கள் அதை குடிக்கிறீங்க? அது உனக்கு ஆகாத காரியம். அது எவ்வளவு சரீரத்தை பாதிக்கு, குடும்பத்தை பாதிக்கு, எவ்வளவு கேடு கட்டது. அது என்ன மாற்றணும். அல்லேலூயா. நல்ல நற்சாட்சியோடு நம்ம சாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நற்சாட்சி பெறணும். சாகிறதுக்கு முன்னால நற்சாட்சியோடு அவன் செத்தான். ஸ்தோத்திரம். ஏனோக்கு என்னச்சுன்னா கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே அவன் நற்சாட்சி பெற்றான். அவர் வருவாருங்க சீக்கிரம். அதுக்கு முன்னால் நம்ம அவருக்கு முன்னால் இந்த ஆட்கள் பார்த்து சொல்லணும், என் மனைவி என்னை பார்த்து சொல்லணும், என் பிள்ளை என்னை பார்த்து சொல்லணும். ஸ்தோத்திரம். என் சபை மக்கள் நீங்கள் என்னை பார்த்து சொல்லணும், எங்கள் பாஸ்டர் கர்த்தருக்கு பிரியமானவர். அல்லேலூயா. ஐயா, எங்கள் பாஸ்டர் எவ்வளோ ஜோம் பண்ணுவார் தெரியுமா? அது எனக்கு வேண்டாம். எங்கள் பாஸ்டர் என்ன எவ்வளோ நேரம் முழங்கால், அது எனக்கு வேண்டாம். எங்கள் பாஸ்டர் நற்சாட்சி உள்ளவர். அல்லேலூயா. அந்த சாட்சி தான், அதுதான் கடைசி வரையும் கர்த்தருக்குள்ள கொண்டு போகும் நம்மளை. உங்களை பார்த்து சொல்ல, என் புருஷன், என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள், ஸ்தோத்திரம், அவர் நற்சாட்சி உள்ளவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வேதத்தை 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்தில் ஒருத்தர் சொல்லுதா பாருங்க. ஸ்தோத்திரம். தன் புருஷனை குறித்து அவர் சொல்லுகிறார், அந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் மனைவியில் ஒருவனாகி அவள் என் புருஷனை கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே மாதிரி என்னச்சுன்னா சுனாமா ஊருக்கு போகும் பொழுது கனம் பொருந்திய சிறி சொல்லுதா பாருங்க, நம் வீட்டில் எப்பொழுதும் வந்து போகிற இவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தவான் என்று காணுகிறேன். அதை இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு ஒன்றுனா ஒன்று தான் கடைசி வரையும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மனைவி எப்படி இருந்தாலும் சரி, அது கடைசி வரை உங்களுக்கு உங்கள் மனைவி தான். அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கிற புருஷர் எப்படி இருந்தாலும் சரி, அவர் தான் உங்கள் கடைசி வரை உங்கள் புருஷர். ஸ்தோத்திரம். நம்ம வேதம் சொல்லுகிறது, என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைவாக இருப்பது எப்படி? கண் திரும்பவே கூடாது, வலது பக்கம் இடது பக்கம் திரும்பக்கூடாது, நேராக பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் கொடுத்த மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும், கர்த்தர் கொடுத்த புருஷனோட சந்தோஷமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். வேற எங்கேயும் அவங்க போகக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுதேன், எந்த ஒரு குடும்பத்தில் முதல்ல என்னச்சுன்னு ஸ்தோத்திரம், கணவனோட நேரம் செலவழிக்காம, மனைவியோட நேரம் செலவழிக்காம வேற எங்கேயாவது நேரம் செலுத்த குடும்பம் பாதிக்கப்படும். உங்கள் மனைவியோட நேரம் செலவழிங்க, உங்கள் கணவனோட நேரம் செலவழிங்க, உங்கள் கணவன்கிட்ட பேசுங்க, உங்கள் மனைவி கிட்ட பேசுங்க. அது இல்லாமல் என்னச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், மற்றவங்களை பார்த்து பல்ல காட்டியும் மனைவி பார்த்து பல்ல கடிக்கவும் கூடாது. தோத்திரம். அது என்னச்சுன்னா ஆபத்தை கொண்டு வந்துடும். ஸ்தோத்திரம். சில ஆட்களை எனக்கு தெரியும், அவங்க பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா மற்றவங்க மனைவியை பார்த்தா சல்லு நினைச்சுன்னா மிருகம் மாதிரி ஒழுகுது.
ஆனால் ஸ்தோத்திரம், அடுத்தவங்களை பார்த்தா செல்லம், கண்ணு, பொண்ணு, கல்லெடுத்து வாங்கி அப்படி இருக்கக்கூடாது. ஆமாம், அந்த வாழ்க்கை அது பரிசுத்தமாக இருக்கணும். அலையில சொல்லுங்க, அலையிலூயா, பரிசுத்தமாக இருக்கணும். பெண்களுக்கு சொல்லுதேன், ரொம்ப ஃபோன் பேசக்கூடாது, ரொம்ப ஃபோனை நோண்டக்கூடாது. உங்கள் நேரம் உங்கள் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. நான் யாரை பார்த்தாலும் சொல்லுவேன், உங்கள் மனைவியை சும்மா வச்சிடாதீங்க. உங்கள் மனைவியை சும்மா வச்சாலே என்னச்சுன்னா அங்கே சரங்கு வந்துடும், அப்போ அப்புறம் சொரிய வேண்டி வந்துடும். சும்மா வைக்க, ஏதாவது வேலைக்கு ஈடுபடுத்துங்க. என்ன செய்கிறீங்க? சும்மா இருக்கிறேன், சும்மா இருக்காதீங்க, ஏதாவது வேலை செய்யுங்க. உங்கள் பலன் இருக்க தட்டே வேலை செய்யுங்க, சம்பாத்தியம் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. நம்மளை குறித்து சாட்சி வேணும். அலையில சொல்லுங்க, அலையிலோயா. உங்கள் பிள்ளைகளை நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கலனா, நம்ம மனைவி நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கலனா, நம்ம புருஷன் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கலனா, ஸ்தோத்திரம், நம்ம பெற்றோர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும், வேறு யார் சாட்சி கொடுப்பா? எனவே அவன் சாவதற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே அவன் நற்சாட்சி பெற்றவனாய் தேவனுக்கு பிரியமானவன். ஒரு அலையில சொல்லுங்க, அலையிலோயா. இந்த சாட்சி எடுத்த அலையில சொல்லுங்க, அலையிலோயா. வாலிப தம்பி தங்கச்சி மாதிரி எழும்பி இப்படி போங்க. வாலிப தம்பி தங்கச்சி மாதிரி எழும்புங்க, எழும்பி. இன்னொரு சின்ன வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதில் இன்னொரு காரியம் சொல்லுது. அந்த 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. அதை மட்டும் லைட்டாக வாசித்து அதை முடிச்சிடும். 1 தெசலோனிக்கர் 2:3 பாருங்க. 1:3 பாருங்க. 1:3 பாருங்க. 1 தெசலோனிக்கர் 1:3. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து. யாரை பார்த்து சொன்னாரு? உண்மையான விசுவாசம், உண்மையான அன்பு, உண்மையான நம்பிக்கை இது இருக்கிறவங்களை பார்த்து எனக்கு பிரியமான சகோதரன், எனக்கு பிரியமான சகோதரி என்று கூப்பிடுகிறார். அதற்கு அடுத்து சொல்ல, அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் என்னப்பட்டவர்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கிருந்து தெரிந்தெடுத்தார்? யோவான் 15:19 வாசிக்கிறோம். கர்த்தர் எங்கிருந்து தெரிந்தெடுத்தாராம்? வேதம் சொல்லுது, நீங்கள் நான் உலகத்தார் அல்லாது போல, நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகத்திற்கும், நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை என்ன செய்கிறது? பகைக்கிறது. அப்போ இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை வேறு பிரித்தார், நம்மளை என்ன மீட்டெடுத்தார். எதற்காக ஆண்டவர் எடுத்தார்? வசனத்தை பாருங்க. ரோமர் 8:33 வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை எப்படி ஆக்கியிருக்கிறாரா? நீதிமான்கள் ஆக்கிறார். அப்ப தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்ட? அந்த உலகத்திலிருந்து நீங்களும் நானும் நீதிமானா இருப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை எபேசியர் 1:4 பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தமக்கு முன்பாக, அது இயேசுவுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்தாரா? தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? நீதிமான்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? அவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களும் அவருக்கு முன்பாக குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அதுல 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 5ஆம் வசனம் சொல்லுது, 1:5 வாசிக்கிற, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய மகிமையின் கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அது தேவனுடைய நாமம் மகிமைக்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப என் பேச்சில் கர்த்தர் மகிமைப்படணும், என் பார்வையில கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். அதுல 12ஆம் வசனம் பாருங்க. 12ஆம் வசனம் தமது சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்ப நீங்களும் நானும் ஸ்தோத்திரம், வேற யாருடைய சுதந்திரம் அல்ல, கிறிஸ்துவனுடைய சுதந்திரம். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அப்ப நம்ம தெரிந்து கொண்ட நோக்கத்தை பாருங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. யாரை பார்த்து சொன்னா?
ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் உள்ளவங்களை, அன்பு உள்ளவங்களை, அது மட்டுமல்ல கர்த்தருக்கு மகிமை நம்பிக்கை உள்ளவங்களை பார்த்து சொன்னா, நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. யார் எங்கிருந்து தெரிந்து கொண்டா? உலகத்திலிருந்து. எதுக்காக தெரிந்து கொண்டா? நீதிமானா இருக்க. எதற்காக தெரிந்து கொண்டா? பரிசுத்தவானா இருக்க. எதற்காக தெரிந்து கொண்டா? குற்றமற்றவர்களா இருக்க. எதற்காக தெரிந்து கொண்டா? அவருடைய சுதந்திரமா இருக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எதற்காக தெரிந்து கொண்டார்? ஸ்தோத்திரம். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர வளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதை அறிவிக்கும்படி சொல்லுங்க? எதை அறிவிக்கும்படி? யாருடைய புண்ணியங்களை? யாருடைய புண்ணியங்களை? இயேசுவுடைய புண்ணியங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு ஒரு உதாரணம். ஸ்தோத்திரம். கணேசர் கடற்கரையில் ஒருத்தர் என்ன சொன்னா, ஸ்தோத்திரம், பிசாசு பிடிச்சிருக்கிறான், வஸ்திரம் உடுத்தலை, சங்கிலினா கட்டப்பட்டு இருக்கிறான், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டான். அவன் என்ன சொன்னா, கல்லறையில் குடியிருக்கிறான், வீட்டில் தரித்திருக்காதவன். இயேசு அதுவழியே வராரு. அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசு அவனை விட்டு மாற்றினார். லேகியோன் பிசாசு அவனுக்குள்ளே. அந்த பிசாசெல்லாம் போன உடனே அவன் வஸ்திரம் தரித்து எங்கிருந்தான்? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தான். இதை ஊரார் பார்க்குறாங்க. அவன் பாருங்க, அவன் இதுவரையும் அம்மனமாக இருந்தான், நிர்வாணமாக இருந்தான். எல்லாரும் அவனை பார்த்து என்னச்சுன்னா ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆனால் எப்போ அவன் நல்ல வஸ்திரம் தரித்து அவன் நல்ல டீசெண்டாக போய் இயேசுவிட்டு உட்காந்தானோ, ஊருக்காரங்க அதுக்கு மேலே பொறாமை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த உலகமே அப்படி தான். இந்த உலகமே நீ நல்லா இருக்க விடாது. இந்த உலகம் என்ன செய்யாது? நீ நல்லா இருந்தீங்கன்னா உன்னை விடாது. அதுவரை நீ குடிகாரனாரு, நீ மோசமானாரு, இந்த உலகம் உன்னை பார்த்து சந்தோஷப்படும், கெட்டு போகிறான் பாருங்க அப்படின்னு. நீ நல்லவனாக மாறிட்டு அந்த உலகம் உனக்கு விரோதமாக என்னச்சுன்னா வரும். அதான் என்னச்சுன்னா, மரத்தில் எப்போவுமே கல் எதில் விழும்? பழம் இருக்கிற மரத்துலாம் கல் விழும். சும்மா இருக்கிற மரத்தில் கல் எறிவோமா? இந்த இங்கே நம்ம பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது பாருங்கள். இதில் என்னச்சுன்னு அது என்ன மரம்? நவாப்பல் மரம். ஐயோ, அந்த மரம் படாத பாடுபடும். எல்லாம் தொங்கிக்கிட்டு தான் கிடக்குங்க. அது சண்டே ஸ்கூல் வேறு மேலே இருக்குது. அது சண்டே ஸ்கூலாக தொங்கு. அது கிளைவிலேருந்து கிளம்ப வர தொங்குறாங்க. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒன்று, அது மரம். அது பக்கத்தில் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா மரம் இருக்குது, ஒரு மாமரம் இருக்குது. ஒரு நாள் கூட நான் அதை பார்க்கவே இல்லை. ஒராட்டம் மெடிக்கல் கேம்புக்கு இங்கே 2-3 அந்த ஒரு 10 பேர் வந்தாங்க. வந்துட்டு நான் அங்கே நின்று பார்த்துட்டே இருக்கிறேன். மெடிக்கல் கேம்ப் அங்கே நடத்திட்டு இருந்தவங்க ரெஸ்ட் ரூம் தான் போகிறாங்கன்னு பார்த்தா, இதுக்கு வரிசையாக போயிட்டு வருது. வரும்பொழுது தான் கையில் மாங்காவோடு வருது. நான் இத்தனை நாள் நான் பார்க்குறப்ப ஒரு நாள் கூட மாங்காய் இல்லை. இங்கிட்ட ஒரு சப்பாட்டா மரம் இருந்தது. சப்பாட்டா மரம் பட்டே போயிட்டு, அது சப்பாட்டா மரம் என்ன ஆகிட்டு அந்த உங்கள் பக்கத்தில் தான், யார் கண்ணு பட்டதே தெரியல, அது பட்டே போயிட்டு அவ்வளோ காய் கிடந்தது. ஒரு காய் கூட நான் இதுவரையும் சாப்பிட்டதே இல்லை. அது பட்டே போச்சு. மாதம் 50,000 ரூபா வாடகை தான் கொடுக்குறோம். ஐயோ, அந்த முருங்கை மரம் என்ன பாடுபட்டுச்சு. அவர் இந்த கிருஷ்ணய்யா என்னை பார்த்து ஐயா அப்படின்பார் காலையில். நான் இப்போ நினைப்பேன், அங்கே ஏதோ புடிஞ்சு போச்சு. ஐயா, அந்த ஆள்கிட்ட சொல்லுங்க ஐயா, அந்த முருங்கை மரத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஆஞ்சிட்டு போயிட்டாங்க ஐயா. யோசித்து பாருங்க. நல்லா இருந்தாலே இந்த உலகம் நம்மளை என்ன செய்யாது? பிடிக்காது. நீ குப்பையில் கிடந்தா அவன் சந்தோஷப்படுவான், நீ அசுத்தத்தில் கிடந்தா சந்தோஷப்படுவான். இவன் வஸ்திரம் தரித்து எல்லா பிசாசு போய் இயேசு பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறான். இப்போ இயேசுவை ஊரை விட்டு காலி பண்ணு அப்படிங்கிறான். உடனே இயேசு போகிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் உடனே என்ன இவன் சொல்லுதான், நானும் உங்க கூட வராண்டவரை. அவன் இயேசு சொன்னார், இல்லை, உனக்கு சம்பவித்தவைகளை நீ போய் சொல்லு. எத்தனை ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ஐயோ, ரட்சிப்படலையா? ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அல்ல, சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இயேசு தெய்வமா? அவர் நல்லவர்னு ருசிச்சிருக்கீங்களா? இதுதாங்க சுவிசேஷம். இதை போய் சொல்லுங்க. நீ பெற்றுக்கொண்டது என்ன நடந்தது? அது போய் என்ன ஊரில் சொன்னான். எந்த ஊரை இயேசுவை விரட்டி விட்டுச்சோ அந்த ஊர் இயேசு வருவதற்காய் காத்திருந்தது. வேதம் சொல்லுது, அந்த ஊரில் இயேசு 3 நாள் தங்கியிருந்தாராம். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் மாற்று சாட்சி. இதுதான் சாட்சி.
நம்ம எல்லாரும் என்னச்சுன்னா இயேசுவின் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்ல சொல்லுங்க. பக்கத்தில் ஆட்களை பார்த்து சொல்லுங்க, இயேசுவை சொல்லுவோம் மற்றவங்களுக்குன்னு சொல்லுங்க. இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லுவோம். சொல்லுங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க. யார்கிட்ட சொன்னீங்க? மற்றவங்ககிட்ட. மனைவியா? அக்கா அங்கெல்லாம் இருக்கிறாங்க, இங்கே சொல்லுங்க. தோத்துறோம். இயேசுவை பற்றி சொல்லணும். அது நம்ம மேல விழுந்த, அதுக்கு தான் தெரிந்து கொண்டார். நம்ம 1000 பேர் இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த வருஷத்தில் நம்ம எவ்வளோ மாறணும் சொல்லுங்க? எவ்வளவு? சொல்லுங்க எவ்வளவு? ரொம்பலாம் போடணும். 1500 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். லக்கு வச்சிருக்கிறோம். இந்த 1500 வரணும். இன்னும் எவ்வளோ வரை வரணும்? 500. அப்போ ஒரு நபர் 1000 பேரில் ஒரு நபர் ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணால் எவ்வளோ வந்துடலாம்? தேவராஜா சொன்ன மாதிரி 2000 ஆகிடலாம். அப்படி தானே? சரி, அதில் வந்து என்னச்சுன்னா நம்ம சண்டே ஸ்கூலில் ஒரு 150 பிள்ளைகள் இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளை விட்டுருங்க. அடுத்து நம்ம அது இன்னொரு சில என்னச்சுன்னா கழிசடைகள் ஒரு 100 விடுங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 250. எவ்வளோ? 250. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 750. 750 சில என்னச்சுன்னா இன்னும் ஒரு 50 விடுங்க. அது பெண்டு போனது அதெல்லாம் போனது, அது விடுங்க. அது என்னது? அப்போ எவ்வளோ ஆச்சு? 700. அந்த 700லையும் ஒரு 100 விடுங்க. ஏன்னா எது இருந்தாலும் செவட்டன் விரிய மாதிரி இருப்பாங்களா, அதை விடுங்க. அது ஒரு 100 விடுங்க. அதுக்கு எவ்வளோ இருக்குது? இந்த 600 பேர் ஒரு நபர் ஆத்துமாக்களை ஒரு வருஷத்தில் ஆதாயப்படுத்தி கொண்டு வந்தால் சபை வளருமா வராதா? இதுக்கு தான் உங்களை கத்த தெரிந்துங்க வச்சிருக்கிறார். இயேசுவுக்காக ஊழியம் செய்யுங்க. இயேசுவுக்காக ஊழியம் செய்யுங்க. இயேசுவுக்காக ஊழியம் செய்யுங்க. நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு நோக்கமே அதுதான். அவங்க தான் ஆண்டவருக்கு பிரியமானவங்க. எல்லாம் கண்ணை மூடி அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ளணும். சொல்லுங்க, என் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. என் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. என் அன்பில் நான் நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே. உண்மையில் இருக்கிற அன்பில் நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே. நம்பிக்கையில் நான் உறுதியாக இருக்கணும் ஆண்டவரே. அதை விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. உம்மிடத்தில் எப்பொழுது ஆண்டவரே நற்சாட்சி பெற்றவனாய் உமக்கு பிரியமான மகனாய் மகளா நான் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு நாள் உண்மை நான் நெக்லெக்ட் பண்ணக்கூடாதப்பா. ஒரு நாள் நான் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட நபராக இருக்கக்கூடாதப்பா. நான் எப்பொழுதும் உண்மை ஆண்டவர் நேசிக்கிற ஒரு பிள்ளையா இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. ஆண்டவர் நான் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றனப்பா. நான் உடைய சுதந்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீ கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய என்னை கற்றுத்தாரும் ஆண்டவரே. நல்ல பாதையில் என்னை நடத்துங்கப்பா. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. உம்முடைய பார்வையில் என் பிரியமான மகனே மகளேன்னு நான் சொல்லத்தக்க ஆண்டவரே நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும்ப்பா. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்ப்பா.
ஆண்டவரே, அன்பில உறுதியா இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளையா நான் வாழ, எந்த இடத்துல உமக்கு பிரியமானதை செய்ய, உங்க சித்தத்தை செய்ய எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், உமக்காக ஊழியத்தையும் செய்ய எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆத்துமாக்களை உமக்கென்று ஆதாயப்படுத்த கிருபை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஜனத்தின் மேல் ஆசீர்வாதம் இருப்பதாக. சமாதானத்தோடு அனுப்பும். தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து நடத்தும். செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிற பிள்ளைடைய படிப்புகள், கர்த்தருக்கு செய்கிற ஊழியங்கள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. சமாதானத்தோடு உடைய பிள்ளைகள் அனுப்பும். எதிர்பார்த்த நன்மைகளை தாரும். தேவைகள் சந்திக்கப்படட்டப்பா. குறைகளை நிறைவாக்குவீராக. வாழ்க்கை விருத்தி அடையட்டும், பெருகட்டும், ஆசீர்வாதமா இருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்நியைக்கும் சமாதானம், ஆசீரும், பாதுகாப்பும், சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒருவருக்கு வாழ்த்துல சொல்லி சமாதானமாய் கடந்து செல்லுங்க.